ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் என்பது உலகின் மிக பெரிய செயலில் உள்ள இந்து கோவில்களில் ஒன்றாகும். இந்த திருத்தலம் வைணவ சமயத்தின் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் தீவில் இந்த மகத்தான கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் வரலாறு. புராண கதைகளின்படி பிரம்மதேவர் முதலில் ஸ்ரீ ரங்கநாதரின் மூர்த்தியை வழிபட்டார். பின்னர் அது இக்ஷ்வாகு வம்ச அரசர்களிடம் சென்றது. அயோத்தியாவில் ஸ்ரீராமர் இந்த மூர்த்தியை வழிபட்டு இலங்கைக்கு திரும்பிய விபீஷணனுக்கு பரிசாக அளித்தார். விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் வழியில் காவிரி கரையில் ஓய்வெடுத்த போது அந்த மூர்த்தி அங்கேயே நிலைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதுவே இன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலாக விளங்குகிறது. ரங்கநாதர் திருக்கோலம். இங்கு பெருமாள் புஜங்க சயனம் நிலையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பார். தாயார் ரங்கநாயகி தாயார் என அருள்பாலிக்கிறார். கோவிலின் சிறப்புகள். 156 ஏக்கர் பரப்பளவில் அமைந்த மிக பெரிய கோவில். 21 கோபுரங்கள் கொண்ட பிரம்மாண்ட திருத்தலம். ராஜகோபுரம் சுமார் 236 அடி உயரம் கொண்டது. வைணவ ஆழ்வார்களால் பாடப்பட்ட முக்கிய திவ்ய தேசம். ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்து சேவை செய்த புண்ணிய பூமி. படையெடுப்புகள் மற்றும் மறுசீரமைப்பு. 14ஆம் நூற்றாண்டில் தில்லி சுல்தான்களின் படையெடுப்பால் கோவில் பாதிக்கப்பட்டது. பின்னர் விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் கோவில் புதுப்பிக்கப்பட்டது. முக்கிய திருவிழாக்கள். வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், தேரோட்டம், ஆடிப்பெருக்கு. வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது சொர்க்கவாசல் திறப்பும் மிகவும் பிரசித்தமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். ஆன்மீக முக்கியத்துவம். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. வைணவர்களுக்கு இது மிக உயர்ந்த புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு பக்தியுடன் வழிபட்டால் மன அமைதி, குடும்ப நலம், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் கோவிலின் அமைப்பு, ரகசியங்கள், திருவிழாக்கள் அல்லது ரங்கநாதரின் அருள்வாக்கு பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கூறலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.